ஆரிஜின் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஜென்யூனான கிரிப்டோ ப்ராஜெக்டை 10 கோணங்களில் நம்ம எப்படி அளக்கிறது அப்படின்றத பார்த்தோம். அதில் முதல் ஓப்பன் சோர்ஸ் அப்படின்ற கூடிய எப்படி நம்ம பிளாக் செயினை ஓப்பன் பண்ணி அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம், சொலிடிட்டின்ற லாங்குவேஜ் என்ன ரைட் பண்ணியிருக்காங்கன்ற விஷயங்களை எங்கே போய் பார்க்கலாம்ன்றதை நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட்டு வீடியோவில். இப்போது ரெண்டாவது வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்றது ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் பிளாட்ஃபார்மோட ஒரு இருதயம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அது முக்கியமான ஒரு விஷயம் ஸ்மார்ட் கான்ட்ராக்டு. அதுதான் என்ன எழுதியிருக்கு, என்ன சொல்லியிருக்காங்க, அது எப்படி ரன் ஆகுது அப்படின்றத எந்தெந்த தேர்ட் பார்ட்டின்னு சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம் வந்து செக் பண்ணுறாங்க. அப்படி நம்ம செக் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் வந்து பார்த்திங்கன்னா செர்டிக் அப்படின்றது, ஆர்மர் அப்படின்றது, ஆவே ஏஐ ப்ளஸ்ஸு ஜெக்டோ டெர்மினல், கோ ப்ளஸ், டெக்ஸ் ஸ்க்ரீனர், டெக்ஸ் டூல், காயின்சிக்கோ, காயின் மார்க்கெட் கேப், இதிலெல்லாம் எப்படி பார்க்குறது அப்படின்றத பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இனிஷியலாக நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, செர்டிக் அப்படின்ற இந்த நிறுவனம் அப்படின்றது என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்போது செர்டிக் அப்படின்ற நிறுவனம் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அதோட சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் செர்டிக் அப்படின்றது. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, சேஃபாலில் செர்டிக் அப்படின்றத எங்கே நம்ம அதை சர்ச் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தையே நம்ம சொல்லிக்கிறோம். இப்போ மேலே பார்த்திங்கன்னா டாப்பில் மெனு தொட்டோம். மெனு தொட்டுட்டு அந்த மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா தள்ளுனீங்க அப்படின்னா, ரைட்டிலேருந்து லெஃப்ட் தள்ளினீங்கன்னா டூல்ஸுன்ற ஒரு காலம் இருக்குது. டூல்ஸ், ஓகேங்களா? இந்த டூல்ஸுன்ற காலத்தை தொடும்போது இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செர்டிக்னு டைப் பண்ணாலும் சரி, இல்லை அங்கேயே நீங்கள் செர்டிக்னு டைப் பண்ணலாம். பட் எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை தான் செர்டிக்னு காமிச்சு பார்த்தீங்களா. இப்போது இதைத்தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ செர்டிக்கை கிளிக் பண்ணுறோம். இப்போது நம்ம பிளாக் செயின் அப்படின்னு சொல்லக்கூடிய அதில் டெப்ளாய் பண்ணப்பட்ட ஸ்மார்ட் கான்ட்ராக்டை ப்ளஸ் அந்த டோக்கனை, அதே நேரத்தில் இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் ஆஃப் ட்ரெஸரி கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையும் செக் பண்ணக்கூடிய இந்த செர்டிக் நிறுவனம் அப்படின்றது வேர்ல்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா லார்ஜஸ்ட் பிளாக் செயின் செக்யூரிட்டி ஆடிட்டர் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமைக்குரிய இந்த செர்டிக் நிறுவனம். இதோட சிறப்பு என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருவோம், ஓகேங்களா? இப்போது இவங்க பார்த்துருக்குன்னா ஸ்கைநெட் ரேட்டிங் அப்படின்ற எந்த ஒரு ஸ்கைநெட் ரேட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரேட்டிங்கில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா 475 பில்லியனுக்கு மேலே டாலருக்குரிய ஒரு மார்க்கெட் கேப் அசஸ்டு உள்ள ஒரு பிளாட்ஃபார்ம். அப்போது இவங்க கிளைண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 4775 கிளைண்ட்ஸ் இருக்காங்க. இவங்க எத்தனை ப்ராஜெக்ட் இவங்க மானிட்டர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 17,308 ப்ராஜெக்ட்ஸை இவங்க மானிட்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இங்கே அவங்க காமிக்கிறாங்க. அப்படி ப்ராஜெக்ட் மானிட்டர் பண்ணதில் எது கொஞ்சம் மேஜரான விஷயங்கள் எல்லாமே இவங்க மானிட்டர் பண்ண விஷயங்களாக இவங்க நமக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னா, ட்ரஸ்டட் பை இண்டஸ்ட்ரி லீடர்ஸ் வேர்ல்டு வைடு உள்ளதில் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பினான்ஸ், ஆப்பிள், ரிப்பிள், பேங்காக் ஸ்வாப்பு, அப்டாஸ், கார்டனோ, கேலா அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் உள்ள பெரிய பெரிய ஒரு ப்ராஜெக்டுகள் இவங்க மானிட்டர் பண்ணி அதோட சிறப்புகளை நமக்கு இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ட்ரஸ்ட் வேலட் கூட இவங்க வந்து மானிட்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே காமிக்கிறாங்க, ஓகேங்களா? அப்பேற்பட்ட இந்த செர்டிக் நிறுவனம் நம்மளோட எல்ஜிஎன்எஸ் இப்போ பாருங்கள் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது பாருங்கள் ஒன்று ஒன்றும். அப்போது இப்பேற்பட்ட ஒரு கோருன்றது 1 இன்ச்சு ஆண்டோ எவ்வளோ ப்ராஜெக்ட் பாருங்கள். ஒரு நிமிஷம் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதோட பொட்டன்ஷியல் தெரியும். அப்போது இந்த அளவுக்கு இது வாட்ச் பண்ணக்கூடிய இந்த பிளாட்ஃபார்ம் செக்யூரிட்டி ஆடிட் பண்ணுது. பிளாக் செயினில் லெவல் 1ஐயும் லெவல் 2ஐயுமே ஆடிட் பண்ணுது. செக்யூரிட்டி ஆடிட் பண்ணுது. பிளாக் செயினையும் பார்த்திங்கன்னா ஆடிட் பண்ணுது. எக்ஸ்சேஞ்சையுமே இது ஆடிட் பண்ணி சொல்லுது. இன்னும் ஃபர்தராக வந்து பார்த்திங்க அப்படின்னா நோடு,
செட்டிக் வெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸோட ஸ்டார்டிங் ஸ்டேஜை தான் வெஞ்சர்ஸ்னு சொல்லுவாங்க. அட்வைஸும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஓகே. அப்பேற்பட்ட இந்த பிளாட்ஃபார்ம் அப்படின்றதுல பாருங்கள், சாம்சங் ஹேஸ் அக்னாலஜ்டு பை செட்டிக்ன்றது பார்த்தீங்களா, இது வந்து டெல்பினஸ் லேப் செட்டிக்கு, டான் காயினு, சூய் காயின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஆப்பிள், ரிப்பிள், இது எல்லாத்துலேயுமே செட்டிக் ஹேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் காம்ப்ரமைஸ் செக்யூரிட்டி OKX லைன். இப்படி பார்த்தீங்கன்னா இது ஸ்க்ரோல் ஆகி போயிட்டே இருக்குது. ஓகே. அப்போது Web3 பாலிசி அட்வொகேட்டாகவும் இவங்க செயல்படுறாங்க. ஃபினான்சியல் சர்வீசஸ் ஏஜென்சி ஆஃப் ஜப்பான், அபுதாபியில் குளோபல் மார்க்கெட்டு, மானிட்டரி அத்தாரிட்டி சிங்கப்பூர், எப்படி சொல்லக்கூடிய இந்த இவ்வளவு விஷயங்களை இவங்க மெயின்டைன் பண்ணக்கூடிய பாருங்கள், மறுபடியும் இந்த கீழே காயின் பேஸ் ஃபினான்ஸ், இவ்வளவு விஷயங்களையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு செட்டிக் அப்படி சொல்லக்கூடிய அந்த ஒரு நிறுவனம் தான் நம்மளோட ஆர்ஜின் அப்படின்றதுக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், என்ன ரேட்டு என்ன கொடுத்துருக்காங்க, அதை பற்றி நம்ம புரிதல் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரென்தனிங் ஆப்ஷன் அண்ட் அப்ளிகேஷன் லேயர்ஸ், ஸ்கைநெட் ரேட்டிங், ப்ரொஃபஷனல் ரேட்டு, இவங்க தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. அப்போது அவங்க சொல்லியிருக்க அந்த விஷயத்தை நம்ம எங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னா, இதுக்கு நம்ம லிங்க் அப்படின்றது இருக்குது. இருந்தாலும் இதில் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் காயின் மார்க்கெட் கேப் அப்படின்றத டைப் பண்ணுறீங்க. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய ப்ராஜெக்ட்டு டீசென்ட்ரலைஸ்டு கான்செப்ட்ன்றதுனால இந்த டெக்ஸ் ஸ்கேன் அப்படின்றத கிளிக் பண்ணுறோம். ஓகேங்களா? இங்கே LGNS டாய் அப்படின்றது நான் ஆல்ரெடி வாட்ச் லிஸ்ட்டில் போட்டிருக்கிறதுனால நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இல்லைனாலும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். LGNS டாய் மேலே சர்ச் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ LGNS டாய் அப்படின்ற மேலே பார்த்தீங்க அப்படின்னா LGNS டாய் பேர் அப்படின்ற இந்த ஒரு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே. LGNS டாய். இப்போ இந்த LGNS டாய் அப்படின்றதுல பார்த்தீங்க அப்படின்னா, இதை எந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இந்த இடத்துல காசன்னு போட்டிருக்குங்களா, அது என்ன டீட்டெயில்ஸுன்றத இந்த இடத்துல பார்க்குறோம். இப்போ இதில் செட்டிக் அப்படின்ற இந்த நிறுவனம் என்ன சொல்லியிருக்கு, கோப்ளஸ் அப்படின்ற இந்த நிறுவனம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்ற ரெண்டு விஷயத்தையுமே நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேஜராக சொல்லக்கூடிய செட்டிக் அப்படின்ற இந்த நிறுவனம் என்ன சொல்லியிருக்குன்றதை பார்க்குறோம். அப்போ செட்டிக் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா, இதில் 137 ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் இவங்க வந்து ஆடிட்டிங் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 16 பாஸ் அப்படின்றது, பேலன்ஸ் வந்து அந்தந்த காலகட்டத்தில் அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடிட்டிங் கொடுத்துட்டே இருப்பாங்க டெப்ளாய் பண்ண. ஓகே. இப்போ இவங்க சொல்லியிருக்க பாயிண்ட் இஸ் மின்டபுள். ஆமாம், நம்மளோட LGNSன்றது மின்டபுள், கேன் மாடிஃபை டேக்ஸ் அப்படின்றது இப்போ உள்ள டேக்ஸ் அப்படின்றது இப்போ கிடையாது. பட் ஃப்யூச்சரில் வந்து டேக்ஸுன்றது வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ ஹேஸ் ஹிட்டன் ஓனர் அப்படின்றத ஒன்று இவங்க சொல்லியிருக்காங்க. டோக்கன் ஹேஸ் ஏ ஹிட்டன் ஓனர் அப்படின்றவர் ஒருத்தர் இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவங்க இங்கே சொல்கிறாங்க. மேஜர் ஹோல்டர் ரேஷியோ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் இருக்குது அப்படின்றது. பட் இங்கே வந்து ஹிட்டன் ஓனர் இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு எந்த ஒரு அதாவது என்ன சொல்கிறது, ரெனவுன்ஸ், அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்ற விஷயத்த நம்ம பின்னாடி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பின்னாடி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா பை டேக்ஸ், செல் டேக்ஸ், கேனாட் பை, இஃப் ஹனிபாட், இப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் உள்ள எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வெரிஃபை பண்ணப்பட்டது அப்படின்றத நீங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா செக்
இஃப் த ஆன்டி வேல் மெக்கானிசம் ஆஃப் த டோக்கன் கேன் பி மாடிஃபைடு. அதாவது வேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு மொத்தம் பல்காக வாங்குவாங்க. பல்காமல் அவங்க ஒரு குறிப்பிட்ட டைம் ஏறினதுக்கப்புறம் மொத்தமாக விற்பாங்க. இந்த மாதிரி வந்து மார்க்கெட்டை கொஞ்சம் அவங்க ஜிக்ஜாக் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய முதலீடு பண்ணி வரவங்கள தான் வேல்னு சொல்லுவாங்க. அவங்களோட ஃபங்க்ஷன் இருக்கா அப்படின்னா இல்லை. கேன் ரீஜன் ஓனர்ஷிப், ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஓனர்ன்ற மாதிரி இங்கே இருக்காங்கன்னா இல்லை. இந்த மாதிரி கூல் டவுன் ட்ரான்ஸ்ஃபர் பாசிபிள், இது நிறுத்தி வைக்க முடியுமா அப்படின்ற எந்த விஷயமும் இங்கே இல்லை அப்படின்றத இங்கே பார்த்துக்கிட்டோம். ஓகேங்களா? இப்போது வந்து அடுத்ததாக என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வீவ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராஜெக்டை நம்ம டச் பண்ணும்போது வீவ் ப்ராஜெக்ட் அந்த வீவ் ப்ராஜெக்ட் அப்படின்னு வரும்போது ஆடிட் அப்படின்றது எப்போ பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் 4/22/2024 இவங்க ஆடிட் பண்ணியிருக்காங்கன்ற விஷயம் ஸ்கைநெட் ஸ்கோர் அண்டர் எவாலுவேஷன் அப்படின்றது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஸ்கோர் என்ன கொடுத்துருக்காங்க, கோடு செக்யூரிட்டி ஃபண்டமெண்டல், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இங்கே பார்க்க முடியும். இதை கீழே 1 by 1 பார்ப்போம். இப்போது இன்றைக்கி நம்ம எல்ஜிஎன்எஸோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 19.34 அப்படின்ற இந்த நிலைப்பாட்டில் இருக்குது. இதோட வளர்ச்சி அப்படின்றத ஒரு கிராஃபாகவும் பர்சன்டேஜும் வைஸு இங்கே காமிச்சிருக்காங்க. இப்போ ஆர்ஜின் அப்படின்றதில் டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்குது, ஆல் ஃபண்டிங் அக்னாலஜ்டு, ரிசால்வ்டு எவ்வளோன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆர்ஜின் அப்படின்றது செப்டிக் பக் பவுண்ட்ரி அப்படின்றது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபை பண்ணப்பட்டதுன்றதை இந்த இடத்துலையே பார்த்துக்கலாம். செப்டிக் ஆடிட் அப்படின்றத இங்கேயும் பார்த்துக்கலாம். ப்ராஜெக்ட் டீம் வெரிஃபிகேஷன், ஸ்பாட்லைட், ஸ்கைநெட், கொஸ்ட் அரீனா, செப்டிக் பக் பவுண்ட்ரி ப்ரோக்ராம், இது எல்லாத்தையுமே வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம இங்கே பார்க்கலாம். தேர்டு வந்து நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, கீழே இந்த ஓப்பன் சோர்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்ற இந்த நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆடிட்டட் அப்படின்றத இன்னும் கிளாரிட்டியாக இங்கே நீங்கள் பார்த்துக்க முடியும். அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் சென்ட்ரலைஸ்டு அப்படின்றதுக்கு உண்டானதையும் இவங்க பார்ப்பாங்க. பட் அது நமக்கு தேவையில்லை. அப்படியே வந்தோம்னா ஆடிட் கவரேஜ் அப்படின்றது ட்ரெண்டிங் கான்ட்ராக்ட் அப்படின்றது 7 கான்ட்ராக்ட் ஆடிட் பண்ணியிருக்காங்க. அதில் நம்மளோட மெயினான கான்செப்ட்ன்றது F01 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கான்ட்ராக்ட், இதுதான் மேஜரான விஷயம். அப்போது இது வந்து ஆடிட் பண்ணது 33.14 டெப்ளாய் பண்ண இது எந்த அளவுக்கு ஆடிட் பண்ணியிருக்காங்க, எத்தனை பர்சன்டேஜ்ன்றதை நம்ம இங்கே பார்க்க முடியும். இது ஐ பட்டனை தொடும்போது represents the percent of code that match with the audited codes across the project deployed contract. ஏன்னா டெப்ளாய் பண்ண தான் அவங்க கான்ட்ராக்ட் பண்ணுறாங்க. இன்னும் டெப்ளாய் பண்ணப்படாத கான்ட்ராக்ட் எக்கச்சக்கமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போ இந்த க்ரீன் கலரில் உள்ளதெல்லாமே ஃபுல் மேட்ச் பண்ணியிருக்காங்க. வியூ டீட்டெயில்ஸ் அப்படின்னா இதோட பாலிகான் வெரிஃபை பண்ணப்பட்ட இந்த டீட்டெயில்ஸையும் நம்ம பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, இப்போது இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் ஆர்ஜின் கிட்டப் அப்படின்றது ஆர்ஜின் பேங்க்னு சொல்லக்கூடிய இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் மீடியம் நோட்டபுள் பார்த்திங்கன்னா 1 year 3 month இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கு அப்படின்றத இங்கே தெரியப்படுத்துகிறாங்க. டோக்கன் ஸ்கேன் ஸ்கோர் அப்படின்னு சொல்லி 55.19 டோக்கன் அட்ரஸ்ன்றது, டெப்ளாயர் அட்ரஸ்ஸு, டாப் 10 ரேஷியோ அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம இங்கே பார்க்க முடியுது. கீழே நெக்ஸ்ட்டு ஃபண்டமெண்டல் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதோட ஃபண்டமெண்டல் அப்படின்னு பார்க்கும்போது மீடியம் மெச்சூரிட்டி இண்டிகேட்டரு, இதோட ப்ராஜெக்டோட ஏஜ்னு சொல்கிறாங்க பாரு, 13 வருஷம் 8 மாதம் இதோட ஏஜ்ன்றதையும் மென்ஷன் பண்ணுறாங்க. இது லான்ச் ஆகி 1 year
3 months ஆகுது அப்படின்ற விஷயம் இங்கே மென்ஷன் பண்ணுறோம். ஆக்டிவ் யூசர்ஸ் ஜாகிரபி அப்படி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இது பாருங்கள், ஒன்லி கன்சிடர்ஸ் யூசர் who have had 5+ டிரான்சாக்ஷன் in the past 3 months. அதாவது கடந்த 3 மாதத்துக்குள்ளே 5 டிரான்சாக்ஷன் பண்ணவங்கள தான் ஆக்டிவ் யூசர்ஸ்ன்னு எடுத்துக்கிறாங்க. அப்படி ஆக்டிவ் யூசர்ஸ் அப்படின்றவங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 94,587 இருக்காங்க. டோட்டல் டிரான்சாக்ஷன்றது எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. டோக்கன் ட்ரான்ஸ்ஃபரபிள் அப்படின்றத காமிக்கிறாங்க. என்ன டைமிங் ரேஷியோவில் ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகள் அப்படின்றத இங்கே காமிக்கிறாங்க. அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு நாடுகளில் இது பரவி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக இந்த க்ரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த க்ரீன் கலர் எவ்வளவு டார்க்காக இருக்கோ அந்த நாடுகளில் அதிகமாகவும், கொஞ்சம் கலர்ஸ் கொஞ்சம் டல்லாக இருக்கிற இடங்களில் வந்து கொஞ்சம் மீடியமாகவும் ஆக்டிவ் யூசர்ஸ் அப்படின்றவங்களோட டீட்டெயில்ஸை தான் காமிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு புரிதல். அப்போ வேர்ல்டில் நம்ம ஒரு பாயிண்ட், அந்த 10 பாயிண்ட்டில் ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா குளோபலாக இருக்குங்களா இல்லை ரீஜனலாக இருக்கா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றத தெரியப்படுத்துகிற பாயிண்ட் வந்து ஒன்று இருக்கும். அந்த பாயிண்ட்டுக்கு இதுதான் பதில். ஏன்னா நம்ம யார் வேணாலும் சொல்லலாம், பட் ஒரு செர்டிக் அப்படின்றவங்க எந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்கன்ற விஷயத்த நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேங்களா? ஓகே, அப்போது இந்த ப்ராஜெக்ட்டு எத்தனை நாடுகளில் பரவி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டீப்பாக வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த நாடுகளில் எத்தனை பேர் ஆக்டிவேஷன் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்றத எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்தியாவை தொடுறோம். இந்தியாவை தொடும்போது இந்த டைம் ஜிஎம்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டைத்தில் 12K ஆக்டிவ் யூசர்ஸ், 36K டிரான்சாக்ஷன், 23.85 டோக்கன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸு இங்கே கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இப்போது இது வந்து பாகிஸ்தான் தொடுறோம் அப்படின்னா பாகிஸ்தானில் 12K ஆக்டிவ் யூசர்ஸ், 36K டிரான்சாக்ஷன் இந்த அளவுக்கு இருக்குது. ஓகேங்களா? இப்போது வந்து பார்த்திங்கன்னா எந்த நாடுன்னு கிளியராக தெரியல எனக்கு, சரி. 30K ஆக்டிவ் யூசர்ஸ், 36K டிரான்சாக்ஷன் ஹையாகவே போயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம இங்கே பார்த்துக்க முடியும். அப்போது ஆக்டிவ் ஜாகிரபி அப்படின்ற அந்த உலக நாடுகளில் எந்த அளவுக்கு பரவி இருக்குது, 45 நாடுகளுக்கு மேலே பரவி இருக்குன்ற சொல்கிறதுக்கு இந்த ஒரு பாயிண்ட் வந்து நம்மளோட 8வது பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கு இதுதான் பதில் அப்படின்றத இங்கே சொல்லிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆப்ரேஷனல் அப்படின்னு பார்க்கும்போது நோ பவுண்ட்ரி பை செட்டிங். ஓகேங்களா? ப்ளஸ் இது பார்த்திங்கன்னா வேல்யூபிளான பாயிண்ட்டு தான். நம்மளோட செக்யூரிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா ஹை. அப்ளிகேஷனோட செக்யூரிட்டி எந்த அளவுக்குன்னா ஹை. டிஎன்எஸ் டொமைனோட செக்யூரிட்டி எந்த அளவுக்குன்னா ஹை அப்படின்றது. இப்போ இந்த பக்கம் க்ரீன் கலரில் காமிச்சிருக்க எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெரிஃபை பண்ணப்பட்ட விஷயம் அப்படின்றத இங்கே நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி அப்ளிகேஷனோட செக்யூரிட்டி அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் இங்கே தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னா கவர்னன்ஸ். அப்போது இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்ததுலேருந்து 1 year 3 months இது எந்த அளவுக்கு உலகம் ஃபுல்லாக எத்தனை ஹோல்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8,68,000 பேர் இருக்காங்க. இங்கே வேல்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்றது எப்படி இருக்குது, வேல் மூவ்மெண்ட் இண்டிகேட்டர் அப்படின்றது ஹை அப்படின்றது எக்ஸ்ட்ரீம்லி ஆக்டிங் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா டாப் 10 ஹோல்டர்ஸில் நம்மளோட டோக்கன் ஹோல்டிங் எத்தனை இருக்குது அப்படின்னா 0.3% தான் இருக்குது அப்படின்ற இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதில் மெயினான பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த டோக்கன் எடுத்துக்கிட்டாலே இருக்கிறதுலே எல்லா பேரும் பயப்படக்கூடியது, எல்லோரும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், 100% ரெடி பண்ணிடுவாங்க. பட்டு வந்து 30% மார்க்கெட்டில் விட்டுருவாங்க, 70%
ஒரு ஓனர் ஹோல்டரிங் பண்ணிச்சிருப்பார். அப்போ இங்கே பாருங்கள், த பர்சன்டேஜ் ஆஃப் டோக்கன்ஸ் ஹெல்டு பை த ப்ராஜெக்ட் கிரியேட்டர்ஸ் ஆர் ஓனர்ஸ் அப்படின்னா இங்கே 0% தான் இருக்குது. ஓனர்கிட்டையும் கிரியேட்டர்கிட்டையும் 0% தான் இருக்குது, யார்கிட்டையும் பெரிய அளவில் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அப்படின்றத இங்கே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது தமிழ்லேயும் கூட நம்ம கால்குலேட் பண்ணி காமிச்சிக்கிறோம். பார்த்திங்கன்னா திட்ட உருவாக்குனர்கள் அல்லது உரிமையாளர்கள் வைத்திருக்கும் டோக்கன்களின் சதவீதம் அப்படின்றது தான் திட்ட சதவீதம் 0.0% அப்படின்னு சொல்லக்கூடிய இது சின்னதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இதை உங்களுக்கு லிசனில் போடுறேன். ஓகேங்களா, அதுதான் அவங்க 0 அப்படின்ற இந்த ஒரு புரிதல் நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். ஓகே, அப்போது நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா, மார்க்கெட்டில் இது என்ன ஒரு வித்தியாசத்தில் போய்கிட்டு இருக்குது அப்படின்னா, மார்க்கெட்டில் இது இன்றைக்கி 19.34 அப்படின்ற ரேஷியோவில் போயிட்டுருக்கு. வேல்யூம் பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸில் இது எந்த அளவுக்கு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. இது மற்ற காயினை காட்டிலும் எந்த அளவுக்கு ஒரு விலை ஏற்ற இறக்கத்தில் மூவ் ஆகுது அப்படின்ற இந்த விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 13 years 2 monthன்றது இதோட அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ டெப்ளாய் பண்ணியிருக்கப்பட்டிருக்க இந்த கான்செப்ட் பிரகாரமே இவ்வளவு நாள் நம்ம தாராளம் பயணிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்கே ஒரு மானிட்டர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ப்ளஸ்ஸு ட்விட்டர் இங்கே போய் பார்க்கலாம் அப்படின்றதையும் நம்ம இங்கே பார்க்க முடியுது. டெலகிராமையும் போகணும் அப்படின்னா இந்த இடத்த தொட்டிங்கன்னா டெலகிராம்லையும் நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ டெலகிராமை இதை மானிட் பண்ணுறவங்க எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்னா கையாகவே இருக்காங்க. கிட்டத்தட்ட 85,000 பேருக்கு மேலே 10,000த்துக்கு மேலே உள்ளவங்களும் மானிட்டர் பண்ணிகிட்ருக்காங்க. இது பார்த்திங்கன்னா தொட்டிங்க அப்படின்னா இன்னொன்று நம்மளோட சோசியல் மீடியா யூடியூப், டெலகிராம் ப்ளஸ் ட்விட்டரில் எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்காக இதை சொல்லியிருப்போம். கிட்டத்தட்ட பாருங்கள், இதில் இப்போது மெசேஜ் மட்டுமே ஜஸ்ட் ஒரு 1 or 2 days இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு முன்னாடி இதை ஓப்பன் பண்ணியிருந்தேன். 1,08,809 பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டே அந்த அளவுக்கு அது பார்த்திங்கன்னா 100 அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இதோட பொட்டன்ஷியல் கூடிக்கிட்டே இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம இந்த இடத்துல நம்ம பார்த்துக்க முடியும். இல்லை, இது டெலகிராம். ஓகே, இப்போ இதை ட்விட்டரையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா சல்யூட் அப்படின்றது மேலே தொட்டிங்க அப்படின்னா இது எந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ட்விட்டரில் இதை பற்றி எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே ட்விட்டர்லேயும் ஃபுல்லாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். எல்லா டீட்டெயில்ஸுமே A to Z உங்களுக்கு இதில் காமிப்பாங்க. ஓகேங்களா, இது எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், பினான்ஸில் Web3 வேலெட்டில் எப்போ இது லான்ச் ஆச்சு அப்படின்னா November 9, 2023 பினான்ஸ் லான்ச்சஸ் பினான்ஸ் Web3 வேலெட்டில் secure self-hosted digital wallet integrated in the Binance app. Users can interact with multiple blockchain, trade thousands of tokens in அப்படின்ற ஒரு DApp from a single wallet அப்படின்றத இங்கே காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நீங்களும் அங்கே போய் செக் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போது அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மானிட்டர் வெப்சைட்டு, சைனட் ஆக்டிவ் மேனேஜர், வெப்சைட்டு, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட், சோஷியல் மீடியா, கோடு ரெப்பாசிட்டரி, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்கள் பார்க்க முடியும். இது மாதிரி வேறு என்னது நம்ம டெக்ஸ் டூல், டெக்ஸ் ஸ்க்ரீனர், காயின் சிக்கோ, ஆர்மர், AI அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயத்துலையும் பார்க்க முடியும். இப்போது இன்றைக்கி நம்ம செர்டிக்கில் எப்படி பார்த்துருக்கோம் அப்படின்ற விஷயத்தை மட்டும் நம்ம இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். ஓகேங்களா.